ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, நானோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பச்சைப்பயிரை ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, இன்ஸ்டண்ட்டாகவே செய்யலாம். இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்குங்க. இது சராசரியாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு கிரேவி செய்ய போகிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்குங்க. பச்சைப்பயிறு உங்களுக்கு நல்ல நிறம் மாறி நல்ல ஒரு வாசனை வரும், அதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சாலே போதும், நல்ல பூக்க வெந்துடும். சப்போஸ் வறுபடாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் குக்கரில் ஒரு 10 விசில் வச்சாலும் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு, வாசனையும் நல்லா வந்துட்டு இருக்கு. இதை அப்படியே கழுவிட்டு, அதாவது ஒரு முறை கழுவிட்டு எடுத்து எட்ட வச்சுக்கோங்க. ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அடுத்ததான் ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நிறைய பேர் காய் நீங்கள் எதில் கட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் அந்த காய் கட் பண்ணுற அந்த பிளெண்டர் இருக்கும் இல்லையா, அதில் தான் கட் பண்ணுறேன். அதுதான் நல்லா பொடிசாக வரும். எப்பவுமே வெங்காயம் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் தேங்காய், பொட்டுக்கடலை அந்த மாதிரி அரைச்சி ஊற்றணுன்ற அவசியமே இருக்காது, அதுவே உங்களுக்கு நல்லா திக்காக கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க அந்த பச்சைப்பயிறு, நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை நான் ஊற வைக்கல, கழுவி மட்டும் வச்சுருக்கேன், சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 6 விசில் விட்டு எடுத்துருக்கேன், ப்ரெஷர் இறங்கிடுக்கு. இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பச்சைப்பயிறு கிரேவி ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. இது நீங்கள் தாளிப்பு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஜோராக இருக்கும். இது சப்பாத்தியோட ரொம்ப ரொம்ப அருமையான காம்பினேஷன். வட இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமும் கூட. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.